ஒரு காலகட்டத்தில் 90s இருக்கும். ஆமாம், 90ஸில் வந்து வந்தன சிவா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க லாட்வாவில் ஒரு பெரிய ப்ரோக்ராமுங்க, ஹரியானாவில். அங்கே அப்போவே பெரிய பிரச்சனை என்னன்னா, ஊருக்குள்ளார எங்களை விடமாட்டேன்ட்டாங்க. எனக்கு அந்த கெமிக்கல் லாபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஹரியானாவில். அப்போது அக்ரிகல்ச்சருக்கு விடமாட்டேன்ட்டாங்க. கடைசியில் மாட்டுக்கொட்டாயில் தான் தங்கணும். ஆழ்வார், இவர் நம்ம பெர்னாடு, நான் எல்லோரும் போயிட்டு ஒரு மாட்டுக்கொட்டாயில் தங்கி அந்த காலத்தில் நிகழ்ச்சி பண்ணோம். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வந்தது நீங்கள் சொல்லும்போது மாட்டுக்கொட்டாவை பற்றி. ரெண்டாவது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றி சொன்னாருங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பழைய கதை இருக்குது. கோல்கேட் பால்மொலிவ் ஒன்று தான் வந்து டூத்பேஸ்ட் அந்த காலத்தில் மேனுஃபேக்சர். ஃபோரன்ஸ் பண்ணோம். ஃபோரன்ஸில் ஃபோம் வராது, அதனால் யாரும் வாங்க மாட்டாங்க அவ்வளோவா. மெடிக்கல் டாக்டர் சொன்னால் தான் வாங்குவாங்க. கோல்கேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம், ஏன்யா நீ தான் இவ்வளோ வந்து ஃபேமஸாக இருக்கிற, வேறு காம்படிட்டரே கிடையாது, நீ எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுற அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம், ஃப்ளைட்டை வந்து ரேஸ் பண்ணி ஃபுல் த்ராட்டில் எடுத்து மேலே போய் சுவிட்ச் ஆஃப் பண்ண என்ன ஆகும்னு கேட்டாராம். என்ன ஆகும்? ஸோ அதனால் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வந்து அது தொடர்ச்சியாக பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. குருக்ஷேத்ராவில் வந்து ஒரு அழகான வந்து இந்த மாதிரி ஒரு நிலையங்க, அதாவது ஹெல்த் சென்டர்டு பிளேஸ் குருக்ஷேத்ரா. அவங்களுடைய இது கிருஷ்ணருடைய அந்த இடத்துக்கு வந்து நான் அட்வைசராக இருந்தேன். அங்கே கம்ப்ளீட்டாக இந்த ரீசைக்ளிங் பண்ணி அந்த வாட்டரையெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அங்கே பார்க்கும்போது இந்த அவங்களுடைய ஹெல்த் சென்டர் ஒன்று இருந்ததுங்க. அந்த ஹெல்த் சென்டரில் எப்படின்னா பழம்லாம் வச்சுருப்பாங்க, கொய்யா இந்த மாதிரி அங்கேருந்து பறிக்கிறது. இப்போ இது வந்து நீங்கள் அந்த மாதிரி ஆரம்பிக்கணுங்கிற வாட்டர்மினஸ் பறித்து வச்சுருவாங்க. நீங்கள் போயிட்டு எனக்கு இந்த பழத்துடைய ஜூஸ் வேணும் அப்படின்ட்டு ஒரு டோக்கன், அங்கே வந்து காசு கட்டி முதல்ல டோக்கன் வாங்கிடலாம். அது ஒரு நல்ல சிஸ்டம், நீங்கள் ஆரம்பிக்கலாம். டோக்கன் கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை செலவு பண்ணி தான் போவாங்க. அப்போ போட்டு கவுண்டரில் கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் ஸ்கூல்லலாம் பாருங்கள், உங்களுக்கு ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா டோக்கன் கொடுத்துருவாங்க. ஏன்னா அம்மா அப்பா கண்டிப்பாக செலவு பண்ணி தான் ஆகணும். டோக்கனை திரும்பி கொடுத்தா இதுக்கு காசு ரிட்டர்ன் கிடையாது, நான் ரிஃபண்டபிள். ரைட்? எந்த பழம் வேணுமோ அந்த பழத்துடைய ஜூஸ் அங்கேயே பண்ணிவிட்டு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. சுகர் சேர்க்க மாட்டாங்க, ஸ்வீட்டனர் சேர்க்க மாட்டாங்க, ஐஸ் சேர்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பொருட்கள் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் வேணும். இப்போ அவங்க சொன்ன ஒரு நல்ல கருத்து என்னென்னா இன்னோவேஷனாக இருக்கணும். ஒவ்வொருவரும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி தான் வந்து நான் இதில் ஜப்பானில் வந்து ஒரு அருமையான இருக்குது, மலேசியாலையும் இருக்குது. போகிறவங்க சில நேரத்தில் ஹோட்டலில் போயிட்டு எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டீம் பாத் கொண்டு வந்து வச்சுருவாங்க. பார்த்துருப்பீங்க, போனவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வேண்டிய அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும். நீங்கள் கொண்டு போய் நீங்களே போட்டு அதிலே நீங்களே வேக வச்சு சாஸ் எல்லாம் வைப்பாங்க, அதை போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கணும். ஹாட் பாட் அந்த மாதிரி கல்ச்சர் ஆரம்பிங்க. ஸோ அவங்க அப்படியே வயலில் போகலாம். அங்கே வந்து ஒரு பேட்ச் மட்டும் வந்து ஃபார் ஹார்வெஸ்ட்டு, மீதியெல்லாம் வந்து ஃபார் சீயிங். அந்த ஹார்வெஸ்ட் பேட்ச்லேருந்து அவங்க என்ன வேணுமோ கொஞ்சம் எடுத்துக்கலாம், கொண்டு வந்து அவங்களே அங்கே சமைச்சு அவங்களே அதை சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இன்வால்மெண்ட் வருது. ஹாட் பாட் சிஸ்டம் வந்து கொஞ்சம் நீங்கள் அதை சேர்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பீப்புள் லவ் டு டூ இட். ஏன்னா வெளியே போகும்போது தான் சமைக்கிறது தோணும். வீட்டில் இருக்கும்போது ஸ்விக்கியோ மாமா எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. 4வது எனக்கு தெரிஞ்சது வந்து எஜுகேஷன். இவங்க எல்லோரும் சொன்னாங்க ஸ்கூல்ஸை பற்றி. நான் என் கண்ணால் பார்த்தது அன்னதானா அப்படின்ட்டு இவங்க சங்கீதா சர்மா பெங்களூரில் நடத்துகிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இதே மாதிரி தான். அவங்க சின்ன ஃபார்ம், இவ்வளோ பெருசு கூட கிடையாது, சின்னது தான். அந்த சின்ன ஃபார்ம்லேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கங்கே ஏரோ போட்டுட்டாங்க, எங்கேருந்து வந்து எங்கே போகணும். வரும்போதே அந்த குழந்தைங்க வந்து பேக் எல்லாம் ஒரு பக்கம் வச்சிடணும், பேக்கை தூக்கிட்டு சுற்றக்கூடாது அப்படின்னு ஒரு இடம் வச்சிடுறாங்க. அங்கேயே ரெஸ்ட் ரூமும் வச்சுட்டாங்க. அப்போ வந்து அங்கே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே போய் எல்லாத்தையும் ஏரோ போட்டிருக்காங்க, அங்கங்கே மார்க் பண்ணி. கூட கைடட் டூர் தான். அந்த ஸ்கூல்ஸில் வந்துடுறாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் ஒரு இடத்துல வரும்போது ஒரு ரெடிமேட் குக்டு ஃபுட்டு சின்னது, அதே பணத்தில் ஒரு சின்ன ஒரு கேக்கோ இதுவோ மேட் ஃப்ரம் மில்லட்ஸ், மண் வாசனை கேன் சப்ளை. ரைட்? ஸோ அந்த மாதிரி அவங்க கொடுத்து ஒரு ஃப்ரூட் ஜூஸ் ஒரு கிளாஸ். அங்கே அவங்க சாப்பிட்ட பிறகு அதே பணத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு சின்ன பாட்டு, அதில் போட வேண்டிய சாயில் மிக்ஸு, ஒரு சின்ன விதை, வெந்தயம், இந்த மாதிரி கொடுத்தோம்னா அந்த கூட ஒரு சின்ன பாட்டிலில் வந்து நீம் ஆயில் கொஞ்சம் இப்படியெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு அந்த கலாச்சாரத்தை உருவாக்குறாங்க. நீ வீட்டுக்கு போயிட்டு கூட நீ கண்டினியூ பண்ணணும். இது எல்லாமே பில்டின் காஸ்ட்டில் கொண்டு வராங்க. ஸ்கூல்ஸுக்கு கூப்பிடும்போது பெரியவங்களை கூப்பிட வேண்டியதுக்கு அவசியம் கிடையாது. அப்போ அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த கிட் கொண்டு போகிறாங்க பாருங்கள், அது அவங்களுக்கு வந்து ஒரு பேஷன் வருது. ஐம் பிரிங்கிங் சம்திங், ஐம் கேரிங் சம்திங் ஃப்ரம் ஹியர். இது வந்து ஒரு ரொம்ப பாப்புலராக அவங்க அங்கே ஆரம்பிச்சிருந்தாங்க. அது ஒன்று பார்த்துங்க. இந்த மோட்ரு போட்டு தண்ணி போகுது பாருங்கள், அந்த தண்ணி போகிற இடத்துல என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் அகலமாக பண்ணிவிட்டு தண்ணி லெவல் இவ்வளோன்ட்டு மட்டும்
மண்ணுக்கு மேலேயே போகிற மாதிரி. இது வந்து ஃபிலிப்பீன்ஸில் பார்த்தேன். கம்ப்ளீட்டாக அப்படியே போகிற மாதிரி. அதில் டேபிள் சேரு. நீங்கள் சாப்பாடு போட்டுக்கிட்டு அங்கே போய் உட்காடுறீங்க. தண்ணி அப்படியே உங்கள் காலில் மிதங்கிட்டே போயிட்டுருக்கோம். அதில் உட்காந்து சாப்பிட்றது ஒரு தனி குஷி. அதுக்குன்னு ஒரு கும்பல் போகுது. இன்னோவேஷன்ஸ் தான். ஆமாம், இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக ஆரம்பிக்கலாம். உங்கள் தொட்டிலே போட்டு ஆரம்பிச்சிடலாம். அங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி கொடுத்து கொண்டு போகிறாங்க. அப்போ சில குழந்தைங்க அங்கே போய் குளிக்குது. அதுங்க அதே குளிக்குதான், சும்மா தண்ணியில் நிற்கிது. அந்த தண்ணி தான் அப்படியே போகும்போது கால்கிட்ட அப்படியே போகுது. அவங்க அந்த சின்ன சின்ன மீன் வர விட்டுறாங்க அதில். ஏன்னா அங்கே வந்து இந்த ஃபிஷ் தெரப்பின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதனால் அந்த மீன் வந்து உங்களுக்கு குச்சி குச்சின்னு பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த வேலையும் நடக்கும். நீங்கள் பாட்டு சாப்பிட்டு இருக்கிறீங்க, ஜாலியாக போயிடணும். ஸோ அந்த தெரப்பி இப்போ சொன்னீங்களா, அதையே நீங்கள் அதில் இன்வால்வ் பண்ணலாம். இதெல்லாம் இவங்க பேசும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. தம்பி, நீங்கள் ஸ்கூல்ஸு காலேஜ் கூப்பிடும்போது ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் அவங்க எதிர்பார்ப்பாங்க. பான்ஃபயர் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. இது வந்து ஒரு பெரிய கலாச்சாரமாக மாற்றிட்டாங்க. பான்ஃபயர் வந்து கடைசியில் வந்து ஒரு இடத்துல உட்காந்து நெருப்பு உருவாக்கி எல்லோரும் சேர்ந்து கொஞ்ச நேரம், இது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டைமில் நீங்கள் கொடுக்கலாம். அதே நேரத்தில் அங்கே தீ கொளுத்தக்கூடாது. வி வில் கிரியேட் அன் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேம் லைக் திங் அப்படின்ட்டு எல்இடியில் வச்சே நீங்கள் பண்ணலாம். எல்இடிலேயே நீங்கள் ஃப்ளேம் மாதிரி கொண்டு வந்து, ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு கடைசி நாள் வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் ரவுண்டாக உட்காந்து அதை விளையாடும், கொஞ்சம் நேரம் பாட்டு பாடும். அது டைமிங் சொல்லிடணும். நீங்கள் 5:30 to 8, 6:30 or 7:30 இட் வில் ஸ்விட்ச் ஆஃப். இது வந்து ரொம்ப ரொம்ப குழந்தைங்க வந்து எதிர்பார்த்துட்டு போகிறது. எல்லா கேம்புக்கும் there should be a bonfire. இது ஒன்று கொஞ்சம் ஞாபகம் வைங்க. குழந்தைங்களோட நான் நிகழ்ச்சி பண்ணும்போது ஒரு சிம்பிள் பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் கொடுத்துருவேன். இது அட்டை, அது ஒயிட் பேப்பர், நிறைய கிரேயன்ஸ் வச்சுடுவேன். ஒன்றும் இல்லை, இந்த ஒயிட் பேப்பரை கொண்டு போய் அந்த குழந்தை இப்படி வைக்கணும். வச்சுட்டு அந்த கிரேயானால் அப்படியே தேய்ச்சதுன்னா இந்த மரத்தோடைய டிசைன் கம்ப்ளீட்டாக இந்த பேப்பரில் வந்துடும். அதே மாதிரி இலை. அப்போது அந்த குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது எல்லாருக்கும் தாள் கொடுத்துட்டு நிறைய கிரேயன்ஸ் அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. எந்த கலர் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்க, சாய்ஸ் இஸ் தேர்ஸ். வெவ்வேறு குழந்தைங்க வெவ்வேறு இடத்துல போகும்போது வெவ்வேறு மரத்தோட எடுத்துகிட்டு ஈவினிங் வந்த பிறகு அதை வச்சு இது என்ன மரம்ன்ட்டு நீங்களே வந்து ஒரு ஸ்டடி மாதிரி பண்ணலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். லண்டன் ஜூலேயே அங்கே இருக்கிற அனிமல்ஸுடைய படங்களை வந்து நம்ம இந்த ₹1 காயின் அந்த காலத்தில் நமக்கெல்லாம் அதான விளையாட்டு, வச்சு பென்சிலை மேலே தேய்ப்போம், ஞாபகம் இருக்குல்ல. இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாமே ஃபோனில் வந்துடுமா, நம்ம அப்படி தான் பண்ணுவோம். அந்த மாதிரி அச்சு மாதிரி பண்ணி வச்சுருவாங்க. ஒவ்வொரு மிருகத்தையும், ஒவ்வொரு விலங்கும், அந்த ஜூவில் இருக்கிற விலங்கு. இப்போ தம்பி நவீன் இருக்கார், அவர் சொல்கிறாரு என்கிட்ட வந்து ஒட்டகம் இருக்குங்கிறாரு, அப்புறம் நாய், குதிரை இருக்குது. இதோடைய எல்லாமே அந்த இது மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க போயிட்டு தே யூஸ் டு சார்ஜ் £1 அந்த காலத்தில் அங்கே லண்டன் ஜூவில். நீங்கள் அதுக்கு ஒரு டோக்கன் கொடுத்துட்டிங்கன்னா அதை வச்சு அது மேலே பென்சில் வச்சு வரைஞ்சி கீழே வந்து உங்களுடைய கேம்புடைய உங்கள் நவீன் கார்டன் அதோடைய ஸ்டாம்ப் இருக்கும், டேட்டு போட்டு அவங்க தே வில் டேக் இட் as a souvenir with them. souvenir வாங்க மாட்டாங்க, பட் தே ஹவ் ஆல்ரெடி பெய்ட் ஃபார் இட். ஸோ இதெல்லாம் தான் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணவங்க நிறைய பண்ணோம். ஃபிலிப்பீன்ஸில் ஒரு இது கூட்டின்னு போயிருந்தாங்க, இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட்லேருந்து. அங்கே போகும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு நான் கேட்டேன் வேர் ஷுட் ஐ கோ ஃபார் யூரின் அப்படின்னு. த கான்ஃபரன்ஸ் வாஸ் ஆன் இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். யூ கேன் கோ வேர் எவர் யூ வாண்ட் அப்படின்ட்டாங்க. நான் அதான் கேட்டேன், இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வரவங்களுக்கு இன்டகிரேட்டட் ஃபர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட், ஃபர்டிலைசர் மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ யூ கேன் ஆல்சோ என்கரேஜ். அது வந்து எனக்கு பழைய படம் ஒன்று ஞாபகம் இருந்ததுங்க, பழைய சினிமா ஒன்று, பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா. அது நான் பிக்சர்ஸ் பார்க்குறது கிடையாது, இந்த கிளிப்பிங்ஸ் சில நேரத்தில் வரும். அந்த கிளிப்பிங்கில் வந்து வி.கே. ராமசாமி வந்து அவர் வயலுக்கு போவார், போயிட்டு வந்து கத்துவார், எங்கடா போனாவன் அப்படின்ட்டு மேஸ்திரியை கேட்பார். உடனே மற்றவங்க சொல்லுவாங்க, ஐயா வெளியே போனார் தெரியல அப்படின்னோடனே அப்போ ஓடி வருவார் அவர், எங்கடா போனேன் நீ அப்படின்வார். தோட்டத்துக்கு போனேன் ஐயா அப்படின்வார். அப்போ இவர் சொல்லுவார், ஏயா என்கிட்ட காசு வாங்கிட்டு அவன் தோட்டத்துக்கு நீ உரத்தை கொடுக்க போயிட்டியா அப்படின்வார். இந்த கான்செப்ட் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங்கை என்ன அழகாக வந்து அவர் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாருங்கிறது தான். திடீர்னு வராங்க, அவர் ராத்திரி தங்குறாங்க, கார்டியாக் அரெஸ்ட் ஆகிப்போச்சு, ஏதோ ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. அப்போ யார் ஜவாப் கொடுப்பா? அவங்களுக்கு இன்சூரன்ஸ் எப்படி கிடைக்கும்? இந்த மாதிரி பொருட்கள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஸ்விம்மிங் பூல் இல்லை, ஆனால் ஸ்விம்மிங் பண்ணுறாங்க, அப்போது யார் பொறுப்பு? ஒருவேளை அந்த குழந்தை விழுந்தது, ட்ரவுன் ஆகிப்போச்சு, ஹூ வில் பி ரெஸ்பான்சிபிள்? இதெல்லாம் இந்த கொஸ்டின்ஸால் தான் வந்து ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் இப்போலேருந்தே ஒரு ஃபெடரேஷனில் ஒரு லிஸ்ட் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் வி ஆர் ஹேவிங் அ டீம் விசிட்டிங் அண்ட் இஃப் தெர் இஸ் அ வாட்டர் பாடி ஆல்சோ, வி வில் ஹாவ் அ லைஃப் கார்ட் வித் அஸ் அட் தட் டைம்.
லைஃப் கார்டுங்கிறது வந்து எனிபடி கேன் ஹூ நோ ஸ்விம்மிங் கேன் பி அ லைஃப் கார்டு. அவங்களுடைய சர்டிஃபிகேஷன் மட்டும் வாங்கிக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. லைஃப் கார்டு வில் பி தேர். மெடிக்கல் ஃபெசிலிட்டி இது வந்து நிறைய இடங்களில் நான் போகும்போது பார்ப்பேன். அந்த இதில் தங்கும்போது அங்கேயே போட்டுருவாங்க கான்டாக்ட் அட்ரஸஸ் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி, மெடிக்கல், ஃபார்மசி அப்படின்னு நம்பர்ஸு கொடுத்துருப்பாங்க அட்ரஸோடு. இப்போ கியூஆர் கோடே வந்துடுது. ஸோ அங்கங்கே அந்த கியூஆர் கோட் போட்டாலே போகிறோம். we will be able to provide these things. So in the list federation, what are the roles of the federation, responsibilities of federation, and what we want from the government. இதை வந்து கம்ப்ளீட்டாக clear sighted points தேவைப்படும். whatever you do without crossing the, இப்போ எங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் ஆரம்பித்து காசு வாங்க ஆரம்பிச்சுன்னா திடீர்னு வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டின்ற உங்களை க்ளோஸ் பண்ணக்கூடாது. அது ஒன்று தான் எனக்கு பயம். இப்போது இந்த வாயநாட்டில் இந்த மலை சரிவு ஆன பிறகு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இப்போ வேக்கப் ஆகிட்டாங்க. ஏன்னா இஸ்ரோ வந்து ஒரு தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர் மலைப்பகுதிகள் எல்லாத்தையும் வந்து டேஞ்சர் ஜோன்ஸுன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அங்கேயும் வந்து நிலச்சரிவு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது உடனே இந்த ஊட்டியில், கொடைக்கானல் எல்லாம் எத்தனை ரிசார்ட்ஸ் இருக்குது, எத்தனை லீகல் இல்லீகல் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லீகல் ரிசார்ட்ஸை க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரெகுலேஷன்ஸ் பண்ணுங்கள், பட் ஆர்கானிக் மூவ்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள். எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக தேர் இஸ் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமும் வருது. ரெண்டாவது சைட் விசிட் அப்படின்னு கொண்டு வராங்க. ஸ்கூல்ஸை வந்து வேறெவர் ஐ கோ ஐ டாக் தம் டு டேக் டு எ ஃபார்ம். இது வந்து என்னுடைய ரெகுலர் திங் தான். முதல்ல ஒரு டேட்டா பேஸ் ஒன்று ரெடி பண்ணுங்கள். என்ன ஃபார்ம் விசிட்ஸ் ஆர் எ மஸ்ட். அது ரொம்ப நாளைக்கு இது ரீடர்ஸ் டைஜஸ்ட்டில் வந்துருந்தது. குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு யூஎஸில் ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி கூப்பிட்டு போனாங்களாம். அங்கே ஒரு பக்கம் மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது தான். அதில் ஒரு குழந்தை பார்த்து கேட்டதான், டு யூ மேக் ஒயிட் சாக்லேட் ஃப்ரம் தட் ஒயிட் கவ் அப்படின்னு கேட்டதான். அந்த நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம், ரைட்? மீதெல்லாம் ப்ரௌன் கவ்ஸ் இருந்தது. ஸோ ஷி நோஸ் தட் சாக்லேட் இஸ் மேட் ஃப்ரம் ப்ரௌன் கவ். பட் ஒயிட் கவ்வை பார்த்த உடனே ஒயிட் சாக்லேட் ஒயிட் கவ்லேருந்து வருதான்னு கேட்டுச்சான். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிற ஒரு நிலைமையில் வந்து டீச்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். குழந்தைங்களை கூப்பிட்டு வரதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நிறைய ஸ்கூல்ஸில் நானும் பேசும்போது சொல்கிறாங்க, we are prepared to take them, but guarantee that it will be done in a better way. அதாவது நம்ம கிளைமேட்டுக்கு 2-5% ஆர்கானிக் மேட்டர் இருக்கணும் மண் வாசனை வர்றதுக்கு. அதுதான் இன்றைக்கி நேஷ்னல் ஆவரேஜ் வந்து 0.15%. 0.15%. தமிழ்நாடுடைய ஆர்கானிக் மேட்டர் வந்து அக்கார்டிங் டு கவர்மெண்ட் 0.68%. பட் என்னுடைய பர்சனல் ஆராய்ச்சி மண்ணில் ஆராய்ச்சி பண்ணும்போது தேனி, மதுரையில் எல்லாம் வந்து 0.1 to 0.2 ஆகி போச்சு. ஸோ கண்டிப்பாக எரு கொடுத்து தான் ஆகணும். கண்டிப்பாக ஆர்கானிக் மேட்டர் இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் கிடைக்கும். அண்ட் அக்ரிகல்ச்சர்லேயும் இப்போ அபூர்வா மேடம் இஸ் வெரி அப்ரோச்சபிள் அண்ட் ஷி வில் ஆல்சோ கான்ட்ரிபியூட். இங்கே சமயமூர்த்தி இருக்கிறார், ஹி வாஸ் ஆல்சோ தேர் பிஃபோர் வித் அக்ரிகல்ச்சர். கண்டிப்பாக இதை வந்து லிங்க் பண்ணி நம்மளால் கொண்டு போக முடியும். இந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆக்ரோ ஃபார்மிங், ஆக்ரோ டூரிசம் வந்துச்சுன்னா அது கூட குறைஞ்சிடும். இந்த ஆக்ரோ டூரிசமில் இது கூட ஒரு செக்மெண்ட்டாக நீ வைக்கலாம். ஹெல்த், ஆமாம், மெடிக்கல் டூரிசமில், அக்ரோ டூரிசமில் மெடிக்கல் விங்கு ஒன்று. இங்கே வாங்க, இந்த மாதிரி எங்கள் மாதிரி ஆளுங்கள்லாம் டாக்டர்ஸ்லாம் ஒரு இது அட் எனி டைம் வாட்ஸ்அப்பில் இது பண்ணுங்கள், ஒரு இது எடுத்துடுங்க, அங்கே ஹெல்த்துக்கு விடுங்க. ரொம்ப ஒன்றுமே ப்ராப்ளம். அங்கே வந்து தங்கினா எனக்கு டயபெட்டிஸ் க்யூர் ஆகிடுச்சு, தைராய்டு க்யூர் ஆகிடுச்சு, பிசிஓ ப்ராப்ளம் க்யூர் ஆகிடுச்சு. இதெல்லாம் பெரிய ப்ராப்ளமே கிடையாது. இவர் அலோபதி டாக்டர்ன்றாரு, ஆயுர்வேத பற்றி சொல்கிறாருன்னு அவர் யோசிக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டு பற்றி சொன்னோம்னா அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அரிசி தான் சாப்பிட்ணுன்னு போகிறாங்க. நீங்கள் அரிசி சாப்பிட்டுட்டு இந்த டயபெட்டிக் ஃபுட்டு எடுத்துகிட்டு எதுக்கு? அது பெரிய ஸ்கேண்டல். டயபெட்டிஸ் ஃபுட் வந்து டயபெட்டிக் ட்ரக்ஸாக வந்து வெளிநாட்டை தயாரிக்கிறாங்க. அது மார்க்கெட் பண்ணுறதுக்கு இந்தியாவை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரிய ஸ்கேண்டல் அது. அது மாதிரி எதுக்கு அது போகணும் நம்ம சொல்கிற புரிய மாட்டேங்குது. நெக்ஸ்ட்டு சார் சொன்ன மாதிரி காளமாடு எதுக்கு போகுதுன்னா அது எதுக்கு யூஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. நம்ம ஆக்ரோ டூரிசமில் அந்த காளமாடை வச்சுட்டு மாட்டு வண்டியில் ஒரு ரோல் போடுறது. ஸோ ஆக்ரோ டூரிசம் காளமாடு எப்போவும் யூஸ் ஆகும். ரெண்டாவது ஒரு செக் ஆர்டர் மிஷின், அது சுத்தம். அதில் பசங்களை உட்கார வச்சு சுற்றிக்கிட்டே இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னொன்று சென்டரை வந்து ஒரு ஜென்ரேட்டர் வச்சிடலாம். செக்கு மட்டும் கிடையாது, ஜென்ரேட்டர் சுற்றிக்கிட்டே இருக்கும். காளமாடு ஜென்ரேட்டர் ப்ரொடியூஸ் ஆகும், எலக்ட்ரிசிட்டி ஒரு பேட்டரியில் ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ எனர்ஜி. காளமாடுக்கு ஒரு எக்ஸசைஸ் வருது. காளமாடுக்கு எக்ஸசைஸ் கொடுத்தே ஆகணும். ஒரு 5 மணி நேரம் அது நடந்துக்கிட்டே இருக்கணும். சுத்த வைங்க. காளமாடு ஒரு ஆக்ரோ டூரிசம் ஃபார்மில் 2-3 காளமாடு தேவை. அப்படி நினச்சா காளமாடு வேண்டான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குது, ஃப்ரீ எனர்ஜி. அதெல்லாம்
இது நிறைய வட மாநிலம்லாம் காளை மாடுக்கு ட்ரெட்மில் ஒன்று கட்டியிருப்பாங்க. 2 3 காளை மாடு வந்து ட்ரெட்மில் ஸ்லாண்டாக இருக்கும், அது நடந்துகிட்டே இருக்கும். அது நடக்கும்போது கீழே மோட்டர் ஜென்ரேட்டர் சுத்தம், ஜென்ரேட்டர் எனர்ஜி வருது, எனர்ஜி கேன் பி ஸ்டோர்ட், ஃப்ரீ எனர்ஜி. அந்த எனர்ஜி நம்மளுக்கு போதும் அந்த ஃபார்ம் ரன் பண்ணுறதுக்கு. அது பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது காளை மாடு போகாது. இது மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா நெக்ஸ்ட் இந்த டிராஃப்டிங் ஆஃப் திஸ் ஃபார்மில் ரொம்ப தெளிவாக போகணும் சார். டிராஃப்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் தான் எடுத்துகிட்டு போகும்போது நல்லா தாராளமாக நல்லா போட்டணும். இன்னொரு சின்ன இது சஜஷன் என்ன, டிராஃப்டிங்கே கூட இந்த நம்ம இடம் பட்டா நிலம் இருக்குது, பக்கத்தில் ஒரு புறம்போக்கு இருக்கலாம், அதை கூட நம்ம டெவலப் பண்ணுவோம். ஆக்கிரமிப்பு பண்ணிக்க மாட்டோம், அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் பண்ண மாட்டோம், அதை கூட டெவலப் பண்ணிக்கலாம்ன்றது ஒன்று போட்டு வச்சுட்டு பெட்டர்னு நினைக்கிறேன் நான். அன்றது பண்ணோம்னா அங்கே நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டீங்க, அதை வந்து மியாவாக்கி ஃபாரஸ்ட்டாக டெவலப் பண்ணுவீங்க, அங்கே செடி வைப்பீங்க, அதை டெவலப் பண்ணுவீங்க. அதை நீங்கள் வந்து எத்த காலம் எடுத்துக்க மாட்டோம். அதுக்கு அட்ஜஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு, பிகாஸ் வி ஆர் சப்போர்ட்டிங் த கவர்மெண்ட். கவர்மெண்ட் cannot do that one, we are supporting that government அன்றது ஒரு டிராஃப்டிங்கில் போடுங்க. கொடுத்தா நல்லது, கொடுக்கலன்னா விட்டுடுவோம். அது மாதிரி நம்ம ஒரு பக்கம் வியாதியே உருவாக்குறது சாப்பிட்றோம், அங்கே போய் காசை கொடுத்துட்டு அந்த மார்த்தையை சாப்பிட்றோம். எதுக்கு வியாதி உருவாக்காமல் இருக்கிற ஃபுட்டை சாப்பிடாம அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லை. அதான் சொல்கிறேன், சார் சொன்னார், அந்த வெண்டைக்காய் வாங்குறதுக்கு யோசிக்கிறான். அதே ஹோட்டல் அந்த நல்ல மருத்துவமனையில் போயிட்டு அப்பாயின்மெண்ட்டுக்கோசம் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துருக்குறான். 500 600 கன்சல்டேஷன் ஃபீஸ், ஒரு நாள் ஃபுல்லாக கூலி போச்சு, போய் வேறு பஸ் சார்ஜ், மொத்தம் கூட்டி கழிச்சு பார்த்தா எங்கேயோ போகுது. அந்த வெண்டைக்காய் மேலே நீ இது பேரம் பேசாமல் சாப்பிட்டீங்கன்னா இந்த வியாதியே உனக்கு வராது. அன்றதான் கான்செப்ட். இதில் என்ன சார் சொன்ன மாதிரி அன்ப்ராசஸ்டு ப்ராசஸ்டு, நம்ம என்ன விளையிறது பூமியில் விளையிறது அப்படியே எடுத்து சுத்தமாக கழுவிட்டு அதை ஆர்கானிக் இந்த கெமிக்கல் எதுவும் போட சாப்பிட்டா அது அன்ப்ராசஸ்டு ஃபுட்டு கீழே தான் வரும். நீங்கள் ஜஸ்ட் இந்த இலையை எடுத்து சாப்பிட்டா கூட உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. சார் சொன்னார் ஒரு வார்த்தை, சாரோட யூடியூப் சேனல் ரொம்ப பார்ப்பேன். நீங்கள் எப்போ இந்த பூமியை நம்புறீங்களோ, பூமி அறிவுள்ளது, பிரெயின், நம்ம நினைக்கிறது பிரெயின்லெஸ்ன்ட்டு, பூமிக்கு பிரெயின் இருக்குது. நீங்கள் இந்த இலையை தூக்கி பூமியில் போட்டால் மக்கி போகுது, அதே விதையை போட்டோம்னா முளைக்க வைக்குது. ஏன் அது மக்களா இல்லவா? அறிவு இருக்குது பூமிக்கு, இது மக்க வைக்கணும், இதையும் முளைக்க வைக்கணும்னு. ரெண்டும் ஒரே தான், ஒரே ஆர்கானிக், ஒரே இதுதான். சீடு போட்டால் முளைக்குது, இந்த இலையை போட்டால் மக்கி போதே. அப்போது சாயிலுக்கு பிரெயின் இருக்குல்ல, அந்த பிரெயின் இருக்கிற சாயில் கொடுக்குற எது சாப்பிட்டாலும் அன்ப்ராசஸ் ஃபுட்டு தான். அதை எடுத்து மனித பிரெயினோட விட அதை திருப்பி பண்ணி சாப்பிட்டேன்னா அது ப்ராசஸ் ஃபுட். அவ்வளோதான், சிம்பிள். அது எடுத்தால் அவள் வேக வச்சுட்டு அது மேலே எதனா மசாலா போட்டு இந்த பெப்பர் இது சாட் மசாலா போட்டேன்னா அது ப்ராசஸ் தான். அதில் நோ டவுட் இன் இட்ஸ். நம்ம ஆடட் சால்ட்டு கூட தேவை கிடையாது மனிதனுக்கு. நம்ம சாப்பிட்ற இதுலேயே இருக்குது. இப்போது டேக்கிங் ஹென்ஸ் எக்குன்னா அதில் சோடியம் நிறைய இருக்குது. 2 எக்கு சாப்பிட்டா உங்களுக்கு சோடியம் போதும். 8 கிராம் 5 கிராம் சோடியம் வேணுன்றது அதில் போதுமானது. அனவசரம் சோடியம் சாப்பிட்டு நீ கிட்னிக்கு பர்டன் கொடுக்குற. கிட்னி சோடியம் வெளியேற்றுறதுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ கிட்னி ஃபங்க்ஷனு ஒரு 10 to 20% குறைஞ்சி போகுது. 60 இயர்ஸில் உனக்கு கிட்னி ஃபெயிலியர் வருது. கிட்னி ஃபெயிலியர் வந்துச்சு சொல்லிட்டு டயாலிசிஸ்க்கு போகிறேன். ஒரு டயாலிசிஸ் இறங்கிட்டோம்னா லைஃப் ஸ்பேன் காலி. இந்த ஆக்ரோ டூரிசம்ன்றது இந்த மாதிரி சின்ன இடத்துல போடுற மீட்டிங் கிடையாது. மெரினா கடற்கரையில் போட வேண்டிய பெரிய மீட்டிங் இது. புரியுதுங்களா? இது நம்ம தெரியாதவங்க. நான் இவ்வளோ வேலை விட்டுட்டு ஏன் காலையில் 6 மணிக்கு ஃபோன் பண்ணி 8 மணிக்கு காலையில் வந்துட்டு உட்காந்துருக்கேன்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இது. நம்ம பசங்களுக்கு நம்ம கொடுக்குற ஆஸ்தி கிடையாது, ஹெல்த்தியான ஒரு லைஃப். கடைசிக்கு என்ன வேணும்? சந்தோஷம் வேணும். சந்திர மண்டலத்தில் போய் தண்ணி இருக்கான்னு ஏன் கண்டுபிடிக்கிறான்? ஃப்யூச்சர் நீங்கள் தண்ணி இல்லாமல் போனால் அங்கே தான் எடுத்துகிட்டு வந்துக்கலான்னு. ஏன் தண்ணி இல்லைனா செத்துடுவோம். நீரின்றி அமையாத பூமியை சொன்னார்ல வள்ளுவர், அதுதான். அதனால் ஹியூமன் லைஃப் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு தான் இந்த ரீசர்ச் நடக்கிறதே. எந்த ரீசர்ச் நடந்தாலும் நீ ஹாப்பியாக போகிற, ரோடு நிறைய இல்லைன்னா உனக்கு மென்டல் டென்ஷன், மென்டல் ப்ராப்ளம், ஆங்ஸைட்டி ப்ராப்ளம். ஹாப்பியாக இல்லையே, ரோடு ஸ்மூத்தாக இருக்குன்னா யூ வில் பி வெரி ஹாப்பி. ஸோ எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் அல்டிமேட்டாக மனிதன் சந்தோஷமாக இருக்கானா இல்லையானா பார்க்கணும். அந்த சந்தோஷமாக இருக்கிறதுல அஸ்திவாரம் தான் இந்த ஆக்ரோ டூரிசம், அக்ரிகல்ச்சர். ஏன்னா ஃபுட்டு கொடுக்கக்கூடியது. அந்த ஃபுட்டு கொடுக்கக்கூடிய இடத்துல இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக தங்குது. இப்போ பாருங்கள், இந்த இங்கே நம்ம தங்குறோம், உங்களுக்கெல்லாம் டென்ஷன் இல்லாமல் இருக்கிறீங்களா? கண்டிப்பாக இருப்பீங்க. ஏன்னா ஒரு சிம்பிள் சயின்ஸ் தான். ஏன்னா செடி கொடிகள் பகலில் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணோம், நைட் டைமில் மட்டும்தான் ரெஸ்பிரேஷன் பண்ணோம். பார்த்துங்க, நம்ம எப்போவுமே ரெஸ்பிரேஷன் பண்ணுறோம், பட்டு செடி கொடி நைட் டைமில் ரெஸ்பயர், பகல் டைமில் ஃபோட்டோசிந்தசிஸில் ஆக்சிஜன் நிறைய வரும். அதனால தான் நம்ம இங்கேயே உட்கார முடியும். அதே நீங்கள் 8 மணிக்கு மேலே இங்கேயே உட்காந்து பாருங்கள் செடி கிட்ட, நம்ம இவ்வளோ ஃப்ரீயாக உட்கார முடியாது.
ஏன்னா தட் வில் ரெஸ்பயர். அதனால தான் நம்ம அந்த காலத்தில் அந்த இந்த புளிய மரத்துக்குள்ள உட்காராதீங்க படுக்காதீங்க சொல்லுவோம். எதுக்குன்னா புளிய மரத்துக்கு ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் அதிகம். நைட் டைமில் ரொம்ப சுவாசித்த உடனே கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரும். அந்த கார்பன் டை ஆக்சைடு அடர்த்தி அதிகம், ஆக்சிஜனுக்கு அடர்த்தி கம்மி. அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து கீழே செட்டில் ஆகிடும். நம்ம ப்ரீத்திங் ஜோன் இங்கே இருக்குது, இதன் கீழே ஃபுல்லாக கார்பன் டை ஆக்சைடு. நீ படுத்தியன்னா ஓன்லி கார்பன் டை ஆக்சைடு மத்தி தான் சுவாசிப்பேன். அதனால தான் நம்மளுக்கு மூச்சு அடைக்கும். அதுக்கு பேர் தான் பேய். நைட் டைமில் செடி கூட படுக்காதீங்க, பேய் அடிச்சிடும் சொல்கிறதுக்கு காரணம் தான். அதை நம்ம மூடநம்பிக்கையாக மாற்றி, அது சாமியாக மாற்றி, அதுங்கேயே ஒரு சிலையை வச்சு கும்பிட்டு அதுக்கு அதுவாக பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம மாற்றணும். இதெல்லாம் கூட சொல்லிக் கொடுக்கணும், எஜுகேட் பண்ணணும். ஃபார்முக்கு வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை கூட எஜுகேட் பண்ணலாம். சயின்ஸ், அவங்க நல்ல ஃபுட்டு கொடுக்கணும். என்னோட இதுவில் பேஷண்ட்ஸ்க்கு ஐ யூஸ் டு கிவ் மில்லட் ஃபுட்டு. அது கல்டிவேட்டட் என்னோட பேக் யார்டில் கல்டிவேட் பண்ணுறேன். ஃப்ரூட்ஸ் அங்கே இருக்கிறதே எடுத்து கொடுப்போம். எந்த கெமிக்கல் போட்ட ஃபுட்டும் அவங்களுக்கு கொடுக்கவே மாட்டோம். என்கிட்ட வந்தால் கஞ்சி தான் சாப்பிட்டுட்டு போனோம், அதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம். நைட்டு ஊற போட்ட அந்த மில்லட்டு இதுலேருந்து அந்த வெங்காயத்தை கொடுப்போம், மோர் மிளகா கொடுப்போம். ஹாப்பியாக இது பண்ணிட்டு போகிறாங்க. அதை அவனே பழகிடுறாங்க. அப்புறம் திருப்பி ஒரு பிஸி டாக்டர், நல்ல ஹாஸ்பிட்டல், நல்ல டாக்டர் கூட்டம் நிறைய இருந்தால் கிடையாதுங்க. வந்தவன் திருப்பி வரக்கூடாது. திருப்பி அவங்ககிட்ட வர்றா நல்ல டாக்டர் கிடையாது. அது புரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு. சரியான கூட்டம்ப்பா. அவர் பார்க்கறதுக்கு ஒரு டாக்டரை பார்க்கறதுக்கே 2 மணி நேரம் போட்டிங்கன்னா நல்ல டாக்டர் கிடையாது. உடனே வீட்டுக்கு போகணும். நீ சந்தோஷமா இரு, பசங்க குட்டி கூட இரு, அது நல்ல டாக்டர். அதை முதல்ல புரிஞ்சுங்க.